நான் உன் பக்கம் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு செயலும் இருந்தால் அதில் எந்த ஒரு தோல்வியோ குழப்பமோ இருக்காது. உன்னுடைய முழு மனதையும் என் மீதான நம்பிக்கையில் செலுத்து. உனக்கான பாதை தெளிவாக தென்படும். இங்கு பலரும் பல நாட்களாக பல பாடங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உனக்கென வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன்னை முட்டாளாக்கும் சிலரை நீ வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன்னை நம்பாமல் இருக்கும் சிலருக்கு பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய். நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். அடுத்தவர் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிடாமல் நீ உனக்கான தனி பாதையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். உனக்கு இருக்கும் திறமையை நீ முழுவதுமாக நம்பி வெளிப்படுத்த வேண்டும். இத்தனை நாள் நீ செய்த முயற்சியின் பலனாகவும் உன் பிரார்த்தனையின் வலுவாகவும் நீ வேண்டியது கேட்டது வரும் வியாழனில் உன் கரத்தில் வந்து கிடைக்கப் போகின்றது. இவர்கள் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று ஒரு சிலரை நினைத்து வருத்தப்படுகின்றாய். யார் சாபம் விட்டாலும் சரி, குறை கூறினாலும் சரி, அது எதுவும் உன்னை பாதிக்காத அளவு என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை மறந்து விடாதே. உனக்கு பின்னால் பக்கபலமாக யாரும் இல்லை என்ற எண்ணம் உனக்கு நான் இருக்கையில் எதற்காக வருகின்றது? தைரியத்தை வளர்க்காமல் நீ இருந்தால் சாத்தியமாக வேண்டும் என்ற எண்ணம் வராமல் போய்விடும். தைரியத்தோடு நீ செயல்பட்டால்தான் நீ நினைத்த அத்தனையும் சாத்தியமாகும். உன் கட்டுக்குள் தான் உன் நிலைமை இருக்கின்றது. உன் பிரச்சனையை பிறருக்கு புரிய வைத்து அதன் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று எண்ணாமல் உன் பிரச்சனை என்ன என்பதை நீ புரிந்து கொண்டு உன் மூலமாக நீ தீர்வு காண வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு சுலபமான விடை கிடைத்துவிடும். உன் வாழ்க்கை இழந்ததையெல்லாம் நீ நினைத்து கவலைப்படாமல் அதை அனுபவமாக ஏற்று எல்லாம் உன் வாழ்வின் நலனுக்கான அடித்தளம் என்று ஆழமாக நம்பி உன் முயற்சியை நீ செய். எவ்வளவு யோசித்தாலும் சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு விடை கிடைக்கவில்லை என்று எண்ணுகின்றாய். யோசிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியாகிவிடு. அந்த அமைதியில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு விடை அனைத்தும் கிடைத்துவிடும். தகுதியுள்ளவர்கள் தகுதியானவர்கள் என்று யாரும் இல்லை. தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படும் ஒவ்வொருவர்களும் தகுதியுள்ளவர்கள்தான். நம்பிக்கை இல்லாதவன் தான் தகுதியற்றவனாக மாறுகின்றான் எல்லா நிலையிலும். நம்பிக்கை பொறுமை என்கின்ற 2 மந்திரங்கள் தான் வாழ்க்கையை வெல்லக்கூடிய சூட்சமங்கள். அது உன்னிடம் இருக்கும் வரையில் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ வாழ்வதும் வீழ்வதும் தன் கையில் தான் இருக்கின்றதே தவிர பிறர் கையில் கிடையாது. உன்னை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள்வதும் துக்கமாக வைத்துக்கொள்வதும் உன் கரத்தில் தான் இருக்கின்றதே தவிர பிறர் கரத்தில் இல்லை. பிறரால் நீ பாதிக்கப்படுவதை காட்டிலும் உன் மனதால் நீ பாதிக்கப்படுவதை தான் நான் இங்கு பார்க்கின்றேன். பிறர் உன்னை காயப்படுத்துவதை காட்டிலும் அவர்களை நினைத்து நீயாக தானாக காயப்படுவதை தான் நான் பார்க்கின்றேன். சொல்லப்படாத பல உண்மைகள் இனி வரும் நாளில் உனக்கு கிடைக்கும். அந்த உண்மையை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ எப்படி பிடிப்போடு வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வாய். அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய். இனி நன்மை மட்டும்தான் உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை. மாற்றங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உனக்கு கிடைக்கும். நீ விரும்பியது உன் கரம் வந்து சேரும். நீ ஏங்கியதை இப்பொழுது உன் கரத்தில் நான் கொடுத்து மகிழ்வேன். நல்லது நடக்கும்.